பிரைஸ் லார்ட். எப்படி இருக்கீங்க? சந்தோஷமா இருப்பீங்கன்னு விசுவாசிக்கிறேன். இந்த நாளிலே கர்த்தர் கொடுக்கிற ஒரு வார்த்தைக்கு நேரம் போகலாம். ஆதியாகமம் 21ஆம் அதிகாரத்தின் 19வது வசனம். தேவன் அவளுடைய கண்களை திறந்தார். அப்பொழுது அவள் ஒரு தண்ணீர் துறவை கண்டு போய் துருத்தியிலே தண்ணீர் நிரப்பி பிள்ளைக்கு குடிக்க கொடுத்தாள். இது ஆகாரை குறித்து எழுதப்பட்ட ஒரு வார்த்தை. இங்கே வசனம் சொல்கிறது, தேவன் ஆகாருடைய கண்களை திறந்த பின்பு எந்த வனாந்தரத்திலே அவள் சத்தமிட்டு அழுது கொண்டிருந்தாலோ அதே வனாந்தரத்துல ஏற்கனவே இருக்கிற துறவை காணுகிறதற்காக அவளுடைய கண்கள் திறக்கப்பட்டதை நம்ம பார்க்க முடியும். துறவு புதிதாய் உருவாகல, ஏற்கனவே அங்கு ஒரு துறவு, தண்ணீர் துறவை அவள் காண்கிறாள். அவள் தானும் குடிக்கிறாள், துருத்தியில் நிரப்பிக்கிறாள், தம் பிள்ளைக்கும் கொடுக்கறத நீங்க பார்க்க முடியும். இன்றைக்கு கர்த்தர் நம்மளை பார்த்து சொல்றாரு, ஐயோ ஆண்டவரே, பிரச்சனை பிரச்சனை பிரச்சனை, அவ்வளவுதான் முடிஞ்சது என் காரியம் நீங்க நினைக்கிறீங்க. இன்றைக்கு நீங்களும் நானும் செய்ய வேண்டிய ஒரே ஜெபம், ஆண்டவரே என்னுடைய கண்களை திறங்க. ஏனென்றால் நம்மளுக்கு பிரச்சனை என்கிற போது பிரச்சனைக்கு முன்பாகவே, எந்த ஒரு பிரச்சனை எழும்புகிறதற்கு முன்பாகவே அதற்கான பதிலை, அதற்கான தீர்வை கர்த்தர் நம் பக்கத்திலே வைத்திருக்கிறார். நமக்கு அது புலனாகாமல் நம்ம என்ன பண்ணி கொண்டிருக்கிறோம்? ஆண்டவரை பார்த்து முறுமுறுத்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு கர்த்தர் அழகாய் சொல்கிறார், ஆகாரின் கண்களை திறந்த பின்பு அவள் ஒரு துறவை கண்டாள். தன்னுடைய துருத்திகளை நிரப்பி தன்னுடைய மகனுக்கு குடிக்க கொடுத்து அவனை ஜீவனோடு அவள் திரும்ப பெற்றுக்கொண்டதை நீங்க பார்க்க முடியும். இன்றைக்கு கர்த்தரிடத்துல நாமும் கேட்கலாமா? எந்த வனாந்தரத்துல நீங்க உட்கார்ந்து அழுது கொண்டிருக்கீங்க? எந்த காரியத்துல உங்களுக்கு ஆண்டவருடைய உதவியை நாடி உட்கார்ந்து இருக்கீங்களோ எனக்கு தெரியாது. இன்று இரவு கர்த்தர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். அவருடைய கரத்தினால, அவருடைய தயவினால உங்களுடைய கண்கள் திறக்கப்படும் போது உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிற துறவை போன்ற ஆசீர்வாதத்தை உங்களுடைய கண்கள் கண்டு அதை ருசி பார்க்க ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வாராக. ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற நல்ல பரமபிதாவே, அப்பா, எங்களுக்கு ஆவிக்குரிய கண்களை திறங்கப்பா. ஆண்டவரே, அநேக முறை எங்களை சுற்றிலேயே நீர், ஆண்டவரே, எங்களுக்கு பக்கத்திலேயே நீர் ஆசீர்வாதத்தை வச்சிருக்கீங்க. ஆனா அந்த ஆசீர்வாதத்தை உணர முடியாமல் கண்கள் கட்டப்பட்ட நிலைமையில உட்கார்ந்து ஆண்டவரே முடிஞ்சிருச்சு அப்படி சொல்லி சத்தமிட்டு அழுது கொண்டிருக்கோம். ஆண்டவரே, இன்றைக்கு எங்களுக்கு ஆண்டவரே அந்த கண்களை திறக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். எங்கள் பக்கத்தில் இருக்க துறவை ஆண்டவரே, எப்படி ஆபிரகாம் ஆண்டவரே ஏறெடுத்து பார்க்கும்போது ஆண்டவரே, அவன் கத்தி ஓங்குகிற வரைக்கும் அவன் பக்கத்துல இருக்கிற ஆட்டுக்குட்டி அவனை அறியாமல் இருந்தான். ஆண்டவரே, அந்த ஓங்கும் போது நீர் உன்னுடைய சத்தத்தை கேட்கும் போது பக்கத்திலே ஆண்டவரே சிக்கி கொண்டிருந்த ஒரு குட்டியை அவன் காணுகிறது நாங்க பார்க்கிறோம். ஆண்டவரே, அதே போல எங்கள் பக்கத்திலேயே ஆண்டவரே எங்களுடைய பிரச்சனைகளுக்கான பதிலை நீங்க வைத்திருக்கிறீங்க. அந்த பதிலை காணுகிறபடி எங்களுடைய கண்களை நீ திறப்பீராக இயேசுவின் நாமத்தினால. எங்களுடைய கண்களை நீங்க திறங்க, ஆவிக்குரிய கண்களை திறங்க, வேதத்தின் ரகசியங்களை அறிந்து கொள்ள எங்களுடைய கண்களை திறங்க. ஆண்டவரே, எங்கள் பக்கத்தில் இருக்க ஆசீர்வாதங்களை உணர எங்களுடைய கண்களை திறங்க. ஆண்டவரே, ஆண்டவரே, கேள்விகளுக்கான பதிலை பக்கத்திலே வச்சிருக்கீங்க. அதை உணராமல் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதற்கான பதிலை காணுகிறபடி எங்களுடைய கண்களை திறங்க. ஆண்டவரே, நீரே எங்களோடு இருந்து எங்களை வழி நடத்துங்க. ஆண்டவரே, எந்தெந்த நபர்கள் ஆண்டவரே இன்று இரவுல உறக்கம் இல்லாமல் என்னென்ன கஷ்டப்படுறாங்களோ எனக்கு தெரியாது. என் கர்த்தர் உங்களுடைய தயவுள்ள கரத்தை நீட்டி ஆண்டவரே அவர்களை நீர் ரட்சிப்பீராக. அவங்களுக்கு நல்ல சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் நீர் கட்டளையிடுவீராக. எல்லாத்துடைய கையில் ஒப்படைக்கிறேன். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பரமபிதாவே. Amen, amen, amen. God bless you.